வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேஷன் புக். நான் ஜெயா. இன்றைக்கி நம்ம வி ஷேப் நெக்லைன் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ராங் சைடு எடுத்திருக்கேன். ஃபேப்ரிக் அது மாதிரி மடித்து போட்டுக்குங்க. மடிச்சுட்டு நம்ம மடிப்பு பகுதியிலேருந்து நான் ஃபஸ்ட்டு நெக் கட் பண்ணிடலாம். மடிப்பு பகுதியிலேருந்து 3 இன்ச் நெக் வித்து எடுத்திருக்கேன். நெக்கோட டெப்த் வந்து 7 இன்ச் மார்க் பண்ணுறேன். ஏழு இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு கர்வ் வி ஷேப் மாதிரி பண்ணுறேன். ஸோ லைட்டாக கர்வ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதை பயஸ் டேப் வச்சு தான் நான் அதை பைண்ட் பண்ண போகிறேன். பயஸ் டேப் எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்ற வீடியோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த பயஸ் டேப்போட வித் வந்துட்டு 2.25 இன்ச் எடுத்துருக்கிறேன். இதை மாதிரி மடித்து அயன் பண்ணிக்கிங்க. இப்போ ரைட் சைட்லேருந்து தச்சுட்டு தான் பின்னாடி நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த டிப்புக்கிட்ட மடித்து தைச்சிடலாம். ஸோ நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வி டிப்புக்கிட்ட மார்க் பண்ணிக்கிங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இந்த டேப்பை ஒரு ஸ்கொயர் ஷேப் மாதிரி அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிங்க. அதை வந்துட்டு க்ராஸில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிங்க. அது மாதிரி ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ண லைனில் ஒரு தையல் போட்டுடலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த தையலை ஒட்டி எக்ஸஸாக இருக்கிற துணியை கட் பண்ணிடலாம். இதை மாதிரி 1/4 இன்ச்சு சீம் அலோன்ஸ் விட்டு இதை மாதிரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு உங்கள் துணியோட ரைட் சைடில் இதை மாதிரி வச்சு அந்த வி டிப் மேலே கரெக்டாக இதை வச்சு இதை மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கலாம். பின் பண்ணிக்கிட்டால் நம்ம தைக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த நெக்லைன் சுற்றி தைச்சிடலாம். 1/4 இன்ச் சீம் அலோன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ நெக்லைனுக்கு ஒரு 1/4 இன்ச் சீம் அலோன்ஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அந்த டிப்புக்கிட்ட கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணிக்கலாம். தச்சு முடிச்சிட்ட பிறகு நெக்லைன் சுற்றி சின்ன சின்ன கட் கொடுத்துக்கோங்க. அந்த தையலில் படாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஒரு 1 இன்ச் கேப் விட்டு முக்கியமாக அந்த வி டிப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கரெக்டான ஷேப் வரும். கட் பண்ணிட்ட பிறகு இது மாதிரி மடித்து மேலே ஒரு தையல் போட போகிறோம். அந்த டேப்போட எட்ஜில் ஒரு தையல் போட்டுக்குங்க. அப்போ தான் பின்னாடி மடித்து நம்ம தைக்கிறதுக்கு படிமானமாக இருக்கும்.
இப்போ ஃபுல்லாக தச்சு முடிச்சாச்சு. இப்போ பின் பக்கமாக நம்ம மடித்து தைக்க போகிறோம். இது மாதிரி பின் பக்கமாக, அதாவது ராங் சைடில் இப்படி பின்னாடி மடித்து விட்டுக்குங்க. மடித்து விட்டு அயன் பண்ணிக்கோங்க. அயன் பண்ணிட்ட பிறகு நம்ம வந்து கை தையல் தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் இது மாதிரி ஒரு நாட் போட்டுக்குங்க. நாட் போட்டுட்டு 1 இன்ச் கேப் விட்டு விட்டு இது மாதிரி நெக்லைனை சுற்றி இதை மாதிரி தைச்சிக்கிங்க. இதை தைச்சிட்டிங்கன்னா நம்ம நெக்லைன் வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த நெக்லைன் வந்துட்டு ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. Thank you for watching my channel. Take care. Bye-bye.